கேட்க ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வலிக்கிறாப்புல? இல்லத்த வலிக்கல. வந்த ஒரு நாள்லயே இந்த வீட்டை அப்படியே தலைகீழ மாத்திட்டேன்னு உன் மாமியாரு உன்னை பார்த்து அப்படியே கடற்கடை புரிஞ்சுட்டு கிடக்குறான். அதான் அத்தா உன்னையும் அப்படியே திட்டுற மாதிரி பண்ண. பரவாயில்லத்த. அடி என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ இப்படி இருந்தா சும்மா இருப்ப நினைச்சிருக்கியா? தொலைச்சு நான் உன் அத்தானா? ஏன் இங்க நடக்கிறத நான் பார்த்து பார்க்காத மாதிரி இருப்பேன்னு நினைச்சியா? சரி சரி. ஏன் மருமவளே, நீயும் புருஷனும் நல்ல சந்தோஷமா தான் சேர்ந்திருக்கீங்க. அது நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அத்த. ஆனா என்ன, அவர் எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னே இருப்பாரு. மத்தபடி நல்லா தான் இருக்கும். சரி சரி, நம்புறேன் நம்புறேன். நல்லா இருந்தா சந்தோஷம் தான். இப்ப பார், அப்பா அம்மாவெல்லாம் இப்ப பார் வீட்டுக்குள்ளே மறுபடியும் வர வச்சாச்சு. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் த. சரி, இந்த கண்ணு அப்படியே உருட்டி உருட்டி முண்டக்கண்ணு மாரியாத்தா மாதிரி இருக்காளே உங்க சொத்த, அவளை அப்படியே கிடுக்குப்படியா கொண்டு போய் நறுக்குன்னு மண்டையில கொட்டிடுவா. ஐயோ, அப்படி எல்லாம் வேண்டாம் த. சரி புள்ள, அந்த நெஞ்சு அப்படியே நிமித்திக்கிட்டு பேசுறாளே ஒரு எடுப்பு, அதுவும் சின்ன மாமியா, அவ கைய அப்படியே ஒடிச்சு விட்டுருவா. இல்ல த, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் த. அவங்கதான் நம்மள அப்படி பண்றாங்கன்னா நம்மளும் பதிலுக்கு திருப்பி அதே பண்ணா எப்படி த? அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும் த. அத்தி, இந்த அளவுக்கு நல்ல மருமவளா இருக்கியே காவியா. ஆனா உனக்குன்னு இந்த மாதிரி ஒரு மொள்ள மாதிரி குடும்பம் வந்து அமைஞ்சிருக்குதே. ஆனா ஒண்ணு மட்டும் காவியா, நீ எல்லாத்தையுமே சகிச்சிட்டு போகாத. அப்புறம் ஒன்னையும் தலை மேல ஏறி மிதிச்சு புதைச்சு அப்படியே புதைச்சு எடுத்து தெரியாம மர வச்சிருவாளுங்க இவங்க. இல்லத்த, நான் இப்பதான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். சுபாக்காவையும் வந்த புதுசுல அவங்க இப்படிதான் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஆனா போக போக எல்லாம் சரியாயிரும் த. சரி, நீ மட்டும் சுதானமா இருந்துக்கோ. பொல்லாத ஊர் இது. சரிங்க த. இங்க பாரு, இப்ப நான் வெளியே போனதும் உள்ள உன்னை கூட்டிட்டு வரும்போது எப்படி கோவப்பட்டு காத திருகி உன்னை திட்டிட்டு வந்தனோ அதே மாதிரி வெளியே போகும்போதும் உன்னை திட்டுவேன். சமாளிச்சுக்கோ, சரியா? சரிங்க த. வா, புரியுதா? சொன்னது புரியுதா? வா 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 வா. அப்பா வர மாட்டே. வா வாங்க வா, கொன்றுவ பாத்துக்கோ உன்னை. அப்படிதான். இதான் முதல்ல கடைசியுமாவே இருக்கணும், புரியுதா? போய் பாத்ரூம் போயிட்டு மூஞ்சி முகம் எல்லாம் கழுவிட்டு வந்து படு. அப்பதான் நல்லா தூக்கம் வரும். அப்பயே அங்கேயும் இங்கேயும் எவக்குடிய கெடுக்கலாம்னு இருந்தா இந்த தூக்கம் எல்லாம் வராது. நடந்து நடந்து கால் வலிதான் வரும். இது ஒண்ணு. ஆத்தா என் அப்பா. எனக்கு செத்தடி நீ. எனக்கு செத்த நல்ல மாட்னடி. என்னமாமா, நீங்க புது ட்ரெஸ் போடலையா? அது என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? உன் அத்தை மாமா அவங்க மகளுக்கும் மருமவனுக்கும் பொங்க சீரு புது துணி எல்லாம் பாரு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்கல்ல.
அதனால உங்க ஆத்தாலும் அப்பனும் அவங்க சம்மந்திக்கு புது துணி எடுத்து கொடுத்து கௌரவிக்கணும். அதுதானே நம்ம பண்பாடு, நாகரிகம், நம்ம செய்முறை எல்லாமே. இதெல்லாம் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு எங்க இருந்து புரிய போகுது? அக்கா, ஆ? அதெல்லாம் சம்மந்திக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சாச்சு. ஆத்தி, பரவாயில்லையே, இந்த வீட்ல ஒரு ஆளாவது சரியா இருக்கீங்களே. ஒரு நிமிஷம் அக்கா, எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா இந்தாங்க. என்ன ஆத்தாடி எங்கிட்ட குடுக்குறீங்க? நீங்களே உங்க சம்மந்திக்கு கொடுங்க, போங்க. சம்மந்தி, அவ யாருன்னு யாருக்கு தெரியும்? அந்த காவியா உள்ள வந்ததுல இருந்துதான் கண்டதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இவ அவளோட அத்தனை சொல்லி நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா பாரு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, எனக்கும் எரிச்சலாதான் இருக்கு. இந்த பொங்கல் முடிஞ்சதும் அவ போயிடுவா, அப்புறம் இருக்கு அந்த காவியாவுக்கு. ஹேமா, அதுல என்னடி நல்லது கெட்டது? என்னத்து நல்லதா கெட்டதா? ஏய், அதான் அந்த குண்டு பூசணிக்கா சொல்லுச்சேன். நல்லது கெட்டது தெரியுமா? பொங்கல் பொங்கி எந்த பக்கம் வடியும்னு சொல்லுச்சேன். நாகரிகம், பண்பாடு, அது இதுன்னு உளறிச்சேன். ஓ அதுவா? அதான் பொங்கல் வைக்கும்போது முதல்ல பால் ஊத்தி அது பொங்கி வரும்ல, அது கிழக்கு பக்கமா பார்த்து வடியணும். அப்படி கிழக்கு பார்க்க பொங்கல் வடிஞ்சா இந்த வீட்ல உள்ளவங்க லட்சுமி கடாட்சமா எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம சீரும் சிறப்பமா வாழ்வாங்கன்னு ஒரு ஐதீகம். ஆமா, அது கிழக்கு பக்கம் வடியாம மேற்கு பக்கம் வடிஞ்சா? ஆ, அப்படி மேற்கு திசைன்னு இல்ல, ஆனா தலை பொங்கலுக்கு அவங்க வைக்கிற பொங்கல் பொங்கி கிழக்கு திசையை தவிர்த்து அது எந்த திசையில வடிஞ்சாலும் அந்த குடும்பத்துக்கு அவளால கெட்ட பேர் தான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு வாழ வெட்டியா போற சூழ்நிலை கூட வரும். மொத்தத்துல கிழக்கு பக்கம் வடியாம வேற எந்த திசையில வடிஞ்சாலும் நல்லதே இல்ல. ஆமா, இதுல எது கிழக்கு திசை? எனக்கு அது தெரியல. யாருக்கிட்ட கேக்கலாம்? அத்த, கையில தான் போன் வச்சிருக்கீங்கல்ல, அதுல பாருங்க. அதுல காம்பஸ் ஆப்னு ஒண்ணு இருக்குல்ல, அத பாருங்க. ஓ, இது நார்த், இது சவுத்னு காட்டுது. அப்போ இதுல எது ஈஸ்ட்? நம்ம இப்ப நார்த் பார்த்து நிக்கிறோமா, அப்படியே நார்த்துக்கு அந்த சைடு தான் ஈஸ்ட். ஏய் ஹேமா, ஒரு 2 கல் எடுத்துட்டு வா. கல்லா? எதுக்கு? அங்க பாரு. அங்கயா? என்னங்க? ஹேமா, அதுலதான் காவியா பொங்கல் வைக்கணும். இதுலதான் நான் இந்த கல்ல வைக்க போறேன். இந்த அடுப்புல தான் காவியா பொங்கல் வைக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன காக்கா குரல்? என்னங்க காக்கான்னு கத்த சொல்லிட்டு இப்ப பொங்கல் நீங்களே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நியாயமா? ஹேமா, இல்ல, நான் வேண்டாம் தான் சொன்னேன். அவங்கதான். ஐயா, அட இவளுக்கு என்னடி உண்மையிலேயே காக்கான்னு காக்கா குரல் வந்து பாருங்க. சரி 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 சரி, வந்து சாப்பிடு. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு பசிச்சிருக்கு, அதான் கோவம் வருது. வா, வந்து சாப்பிடு. எனக்கு ஒண்ணு தேவையில்லை. கொழுந்திய கோவம் எல்லாம் எதுக்கு? பார், உங்க மச்சாதான் போடுறாரு, சாப்பிடு. ராகினி, வா, சக்கரை பொங்கல் சூப்பரா இருக்கு. வா, இந்தாடா, வா, எடுத்துக்கோ. நமக்குதான் சூடு சொரணை எதுவுமே இல்லையே, தின்னு. இல்ல இல்ல, சாப்பிடாதா, சாப்பிடு, நல்லா இருக்கும், சாப்பிடு. காவியா சாப்பிடுமா. வாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே புது மாப்பிளையும் பொண்ணையும் கோயிலுக்கு கூட்டு போவோம். என்னாலலாம் வர முடியாது, எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு.
ஆகாது புது மாப்பிள்ள. நாங்க தலைப்பொங்கல் கொண்டாடுறது எதுக்கு? சும்மா அப்படியே புது துணி போட்டா மட்டும் போதாது. புது பொண்ணு மாப்பிள்ள புது துணி எல்லாம் போட்டு பொங்கல் வச்சு கோயிலுக்கு போய் சாமி கிட்ட அப்பா ஆயுசுக்கும் புள்ள குட்டியோட சந்தோஷமா நோய் நொடி இல்லாம வாழணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட போறோம். அப்படிதானே? இது இந்த சின்ன பொண்ணு உத்தரவு. இங்க பாருங்க, முடியாதுன்னா முடியாதுதான். உங்க அரட்டல் மரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்ன மாதிரி எத்தனை சுண்டக்கா பையில நான் பாத்திருப்பேன். மாப்பிள்ளன்னு மரியாதை கொடுத்தா மாப்பிள்ள முறுக்க காட்டுறியோ இந்த சின்ன பொண்ணு கிட்ட? வரியா இல்ல குண்டு கட்டா இடுப்புல சொருகி உன தூக்கிட்டு போட்டா? டேய் கதிரு, அக்கா சொன்ன செஞ்சாலும் செஞ்சிருவாங்க, பாத்துக்க. சரி, நானே வரேன். அது அப்படி வா சாமி வழிக்கு. தின்னு தின்னு தின்னு. போன் பண்ணா எடுக்க மாட்டியா? ஒரு நிமிஷம் இரு. உன் பாக்கெட்ல தானே இருக்கு. இங்க இவ கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கியா? இரு ரோஷி, வெயிட் பண்ணு, நான் வந்து சொல்றேன், புரிஞ்சுக்கோ. அப்பா முருகா ஞானப்படிதா எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்தப்பா. எப்பல இங்கிட்டு வா. நீ சாமி கும்பிடு. தீபார்த்தனை வருது. இந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க. 500 இருக்கு. இந்தாங்கம்மா. அவங்களுக்கு கொஞ்சம் கொடு கொடு கொடு. இந்தா இந்தாத்தா வா மாப்பிள்ள. ஐரே ஐரே, முருகனுக்கும் தெய்வானைக்கும் போட்டிருக்கிற 2 மாலை எடுத்துட்டு வந்து கொடுங்க. என் மருமவளுக்கும் அவனுக்கும் போட்டு அழகு பார்க்கணும். இருங்கம்மா, கொண்டு வரேன். இந்த புடி 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 புடி. இந்த மாலையை என் மகன் கழுத்துல போடு. இப்ப நீ மருமகளுக்கு போடுப்பா. ஐயே என்னாச்சு?
ப்ளீஸ் ரோஷி. போலாமா? தோளோட தோள் சேர்ந்து நெருக்கமா நாங்க 2 பேரும் ஜோடியா கோயிலுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அத்தை. அதுக்கு காரணமே நீங்க தான். உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அத்தை. அத்தி, அந்த பையன் இப்பதான் என் மருமக கையே தொடுறானா? அப்பனா அவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்கலையா? ஆத்தாடி, அதான் இந்த வீட்டுக்குள்ள இம்புட்டு பிரச்சனை. பஞ்சம் நெருப்பம் பக்கத்துல பக்கத்துல இருந்துமே பத்திக்கலையே. அதான் இம்புட்டு பிரச்சனைக்கும் காரணம். ஆத்தா சின்ன பொண்ணு, இன்னைக்கு பத்த வச்சிட வேண்டியதுதான். மருமவளே, வா இங்க வா. என்னத்த அத்தை, நீங்க என்ன வர சொன்னீங்களாமே? அம்மா சொன்னாங்க. ஆமா அத்தா, ஆமா. இது நம்ம பொங்கல் செய்முறையிலேயே ரொம்ப முக்கியமானது. ஓ, பொங்கல் பால். இத புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் குடிக்கணும். அதான் நம்ம பெருசுங்க எல்லாருமே வழி வழியா சொல்லிட்டு போச்சுங்க. அதனால கண்டிப்பா உன் புருஷனுக்கு கொடுத்துருன்னு. சரிங்க அத்தை. நீயும் குடி. என்னது இது? பொங்க பால். பொங்க பாலா? ஆத்தி, ஆமா அத்தை, வருஷம் வருஷம் பொங்கலுக்கு செய்யற இந்த பொங்க பாலை புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து குடிக்கணுமா? அதான் நம்ம பண்பாடா. எனக்கு ஒரு கிளாஸ் கொடு. எனக்கு நைட் பால் குடிச்சாதான் தூக்கம் வரும். கொடு. இந்த ராங்கி இங்க போனாலும் வரா. இரு, வரேன் வரேன். ஏய், குடுன்னு சொல்ற, குடு. ஏய், பசப்பு நாளை பாரு தலைப்புல. உனக்கு எதுக்கு பாலு? புருஷன் தான் பாலில் அங்க இருந்து கஷ்டப்படுறான். உனக்கு இங்க பாலு கேக்குதா? பாலு வா, நல்லா சுடுத. நீ குடிச்சிட்டே போய் படு. நீ வாக்கா, நீ வா. இந்தாங்க பால். பாலா? வேண்டாம், எனக்கு குடிக்கிற மூடு இல்ல. இல்ல அத்தை தான், இது பொங்க பாலு. புதுசா கல்யாணம் நமக்கு குடிக்கணும். இதுவும் ஒரு சடங்கு தான். இத குடிச்சாதான் பொங்கல் கொண்டாடினதுக்கான பலன் கிடைக்கும். அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. உனக்கும் வேற வேலை இல்ல, உன் அத்தைக்கும் வேற வேலை இல்ல. குடு, குடிச்சு தொலைக்கிறேன்.
எழுந்து புள்ள, எழுந்து. நல்லா இரு. ஆ, சரி சரி சரி. ஆ. ஐயோ ஏ ராங்கி கழுது, வா 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 வாத்தியாரே வா. நான் இதோட தொலைஞ்சு போயிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. என் காதுக்கு ஏதாவது கோல்மால் பண்ணங்கிற விஷயம் வந்துச்சுன்னா அங்கங்கங்கங்கங்கன்னு அடுத்த டெம்போல தெம்பா வந்து நிப்பேன். புரியுதா? அடுத்து வரும்போது சாதாரணமாலாம் வந்துட்டு போக மாட்டேன், சும்மா ரணகலம் பண்ணிடுவேன், பாத்துக்க. உன் புருஷன் கூட போய் எப்படி சேர்ந்து வாழணும்னு பாராத்தா, உன் வாழ்க்கையை முதல்ல பாராத்தா. அதை விட்டுட்டு நல்லா இருக்கிறவங்க வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடணும்னு நினைக்காத. மருமவளே வா, வாத்தா, வா 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 வா. அட சிரிச்சுக்கிட்டு வா. ஆத்தாக்கு எவ்வளவு வெக்கத்தை பாத்தியா? ஏதாவது பிரச்சனைனா ஒரு போன் போடு, அத்தை அடுத்த நிமிஷமே இங்க வந்து நிப்பேன். புரியுதா? பாரா, நீ நல்ல பையனாதான் பாருக்க. இருந்தாலும் உங்க அப்பா மாதிரி உனக்கும் நல்லது கெட்டது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா போக போக எல்லாமே தெரியும். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க ஆண்டி. ஏமா வரட்டா? என்ன சுப்பிரமணி, வட 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 வடி, போல போல. இங்க பாருங்கப்பா, நான் வந்து இங்க இருந்து அப்படி இப்படின்னு படுத்தி எடுத்திருந்தாலும் இந்த 2 நாள்ல இங்க இருக்கிற எல்லாருமே ஒண்ணு மண்ணா ஒத்துமையா பொங்கலை நல்லா கொண்டாடணும்ல. அது நல்லா எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சாத்தா. உங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் இல்லையா? குடும்பம்னா அப்படிதான். அட 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. ஆளுக்கு ஒரு திசையில இருந்தாதான் கைய பயன்படுத்த முடியும்பா. போலாமா? இதோன்னு பயந்துட்டு இருப்பாங்க. அனி போன். என் கை ரொம்ப ஈரமா இருக்கு கௌதம், நீங்க அப்படியே அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ அக்கா. சொல்லு இந்திரா, எப்படி இருக்க? ஹாஸ்டல்லாம் சேர்ந்துட்டியா? சேர்ந்தாச்சுக்கா. இப்பதான் நானும் கல்யாணியும் ரூம்க்கு வந்தோம். அப்ப கல்யாணியும் உன் கூட தான் இருக்காளா? ஆமாக்கா, கூட தான் இருக்கா. சரிடி, நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உதவியா பார்த்து இருக்கணும். ஓகேக்கா. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன, உங்க மாமியாருங்க இப்பவும் உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்றாங்களா என்ன?
ஏதாச்சும் பண்ணா சொல்லுக்கா. அக்கா, நீ எதுக்கும் பயப்படாத. ஏதாவது மறுபடியும் பிரச்சனை பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு. ஹேய் இந்திரா, இன்னும் எங்க அம்மா சித்தை பத்தி நீ தப்பா தான் பேசிட்டு இருக்கியா? ஒன்னும் சொல்லி குத்தம்ல, உனக்கு இருக்கிற திமிரு அப்படி. ஹேய், உன்ன மாதிரி கேவலமானவங்க எங்க அம்மா இல்ல. எங்க வீட்டு ஆளுங்களை பத்தி இன்னொரு வாட்டி பேசின அப்புறம் நடக்கிறதே வேற. இந்திரா, நான் மாப் போட்டுட்டு இருந்தேன். என் கை ஈரமா இருந்தது. என்னோட போன் டீப்பாயில இருந்தது. அதனாலதான் கௌதம் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட சொன்னேன். அங்க பாரு. ஏய், என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? பார்ட்டிக்கெல்லாம் போகும்போது இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும். நீங்களும் வரீங்களா? இந்த டிஜே, டான்ஸ், பாரு இதெல்லாம் போயிருக்கீங்களா? இல்ல. அப்போ நீங்களும் வாங்க. என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்காக இன்னைக்கு பார்ட்டி கொடுக்குறா. வாங்க போலாம் எல்லாரும். இல்ல, நாங்க வரல. என் ஃப்ரெண்டு நல்லா வெயிட் பார்ட்டி தான், எதுவும் சொல்ல மாட்டா. வாங்க. இல்ல வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். ஓகே பாய், கேரி ஆன். பாய். சரி, மாமா எங்கக்கா? அவரு உள்ள தூங்கிட்டு இருக்காரு. என்னக்கா, ஏதாச்சும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. வீட்டுக்குள்ளேயே ரொம்ப அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதான் சும்மா காத்து வாங்கலாமேன்னு வெளியில வந்தேன். நீயா ஏதாவது ஒண்ணு நினைச்சு குழப்பிக்காத. நீ முதல்ல சாப்பிட்டியா இல்லையா? இங்க பாரு, நீ சாப்பிடலனா சீக்கிரம் சாப்பிட்டு பாடு போ. மணி 12 ஆக போகுது. நீ முதல்ல போன வை. அக்காக்கு ஏதோ பிரச்சனை. உன்னதான் இந்த வீட்டு படியேறக்கூடாதுன்னு அடிச்சு துரத்தியாச்சுல்ல. ஏய், வெளியே போ, வெளியே போ. சும்மா கத்தாதீங்க. நான் எங்க அக்காவை பார்க்க தான் வந்திருக்கேன். உன்னை இந்த ஏரியாலயே பார்க்க கூடாதுன்னு அக்கா சொல்லிருக்காங்கல்ல. வெளியே போடி. வெளியே போன்னு சொல்றேன். ஏ ராகினி, ராகினி, என்ன பழக்கம் இது? வீட்டுக்கு வந்த பொண்ணை இப்படியே அப்படி சொல்லிட்டு இருப்ப?
இப்பதானே அவங்க அத்தை எல்லாம் வந்துட்டு போனாங்க. மாமா உங்களுக்கெல்லாம் தெரியாது, இவளுக்கெல்லாம் இறக்கமே காட்டக்கூடாது. ஏய் ஒண்ணுதான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இப்பதான் பொங்கல் சீர் குடுக்கறோன்னு உங்க அத்தை வந்து பாடா படுத்திட்டு போனாங்க. அடுத்து நீ வந்திருக்கியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஒரு தடவை சொன்னா புரியாதா? இல்ல இல்ல அத்தை, நான் அக்காவை பார்க்கதான். இங்க பாருங்க, நீங்க வராதன்னு சொன்னா நான் எப்படி என் அக்காவை பாக்குறது? எனக்கு உங்க வீட்டுக்கு வரணுங்கிற எந்த ஆசையுமே இல்ல. எனக்கு என் நானும் உங்களை பார்த்து கேட்கலாம். நீங்க எப்பவுமே உங்க அக்கா பக்கத்துலயே தானே இருக்கீங்க. உங்க அக்காவை விட்டு பிரிஞ்சதே இல்லல. கரெக்ட் தானே? ஏய் ஓவரா பேசுனன்னு வை. ராகினி இப்ப எதுக்கு கோவப்படுற? அவ சரியா தானே கேக்குறா. மாமா நீங்க சும்மா ஏத்தி விட்டுட்டு இருக்காதீங்க. அத்தை, நான் உங்க கூட ஆர்கியூ பண்ண, சண்டை போடலாம் ஒண்ணும் வரல. நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் அப்பப்போ என்னோட அக்காவை பார்க்க கொஞ்சம் அனுமதி கொடுங்க. எனக்கு அது போதும். வரு வரு எந்திரி, மணி 10 ஆகுதுடி, எழுந்துரு வரு. மா சும்மா இருமா. என்ன பண்றது? வரு வரு எழுந்துருமா. வரு மா வரு. என்னம்மா டிஸ்டர்ப் பண்ணாத. ஏங்க என்னம்மா, என்ன விஷயம்? ஏங்க இவ நைட் எத்தனை மணிக்கு வந்தா? நைட்டு காலையில 3 மணிக்கு தானே வந்தா. என்னாச்சு? எழுப்பு. வரு எழுந்துரு வரு. ஸ்டாண்ட் அப். எழுந்துரு வரு. வரு இங்க பாரு, கௌதம் போன் பண்றாரு. இன்னும் தெரியலையா உனக்கு? பார்வதி போன் இங்க பாரு. இந்தா. என்னங்க பண்றது? வரு வரு இங்க பாரு, ஒரே ஒரு டைம் பேசுறேன். சொல்லு கௌதம். வரு, ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃப்ரீயா? நம்ம மீட் பண்ணலாமா? ஓகே, ஒரு 11 o'clock நம்ம காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாமா? 11 o'clock? ஓகே தானே? ஓகே ஓகே, சரி மீட் பண்ணலாம். ஓகே, பை வரு, பாப்போம். பாய் கௌதம். பாய். நம்ம இனிமே இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன கதிர், என்னாச்சு? நம்ம நேத்து மூவிக்கு போனது காவியாக்கு தெரிஞ்சிருச்சு. எப்பரா? நான் தான் டிக்கெட்டை டிஸ்போஸ் பண்ண மறந்துட்டேன். அது பாக்கெட்ல இருந்துச்சா, வாஷிங் போடும்போது அதை அவ பாத்துட்டா. என்ன கதிர் சொல்ற? பெருசா ஏதாவது சண்டை போட்டாலா என்ன? ஆஹா, நானும் என் கிளைண்ட்டும் போனோம்னு சமாளிச்சிட்டேன். அது அவளும் நம்பிட்டா. ஓ, அவ்வளவு இன்னசென்ட்டாவா இருக்கா?
ஐயோ அப்ப எப்பதாண்டி இதெல்லாம் பழகுவீங்க? ஐயோ இவ்ளோ காஸ்ட்லியா சாப்பிட்டு பழகறதுக்கு நம்ம பழகாமலே இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு வரலாம் வாங்க. ஆஹா, அதுக்கு எதுக்கு நாம இங்க வரணும்? பேசாம உடுப்பி ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோன்னு வெச்சுக்கோ, நல்ல டேஸ்டா இருக்கும், ரேட்டும் கம்மியா இருக்கும். ஆமா ஸ்னேகா, இந்திரா சொல்ற மாதிரி அங்க விலையும் கம்மியா இருக்கும். ஆனா இங்க எங்க அப்பா வச்சிருக்கிற 1 ஏக்கர் நிலத்தையும் ஒரு காஃபி குடிக்கவே எழுதி வைக்கணும். ஏய், என்னடி நீங்க 2 பேரும் சரியான பட்டிக்காடு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யூத்தா இருந்துட்டு இதெல்லாம் போய் யோசிக்கலாமா? பில் நான் பே பண்ணிக்கிறேன், பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. யாரு பே பண்ணாலும் பணம் பணம் தானே. அது சரி, அன்னைக்கு நான் ஃபுல் டைட்டா வந்தப்ப வார்டன் கிட்ட இருந்து என்ன சேவ் பண்ணி சேஃபா அழைச்சிட்டு போய் என்ன தூங்க வச்சிருக்கீங்க. இதான் வரு கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. என்ன வெறுப்பேத்துறேன்னு உண்மை தெரியாம உளறிட்டு இருக்க கௌதம், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவளே உன்கிட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கா. இந்தா குடி. தேங்க் யூ. இந்த இது குடி. ஓகே. தேங்க்ஸ். வரும், நான் ஏதாவது வேற ஏதாவது சொல்லவா? சாப்பிடுறியா? இல்ல, இது மட்டும் வேண்டாமா? ஓகே. பாத்து பாத்து ட்ரெஸ் மேல பட்டு போகுது. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னங்க? ஏங்க, இந்திராக்கு ஒரு போன் போடுங்களேன், பேசணும். ஏன் அவ படிச்சுக்கிட்டு இருப்பா, அவளுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண போறியா? இல்லங்க, நம்ம அடுத்த வாரம் காவியாவை நம்ம ஊர் திருவிழாவுக்கு அழைக்க சென்னைக்கு போறோம்ல, அதாங்க. அப்படியே இந்திராவையும் அங்க வர சொன்னா அவளையும் சேர்த்து பார்த்துட்டு வரலாம்ல. எப்படியும் கோவில் திருவிழாவுக்கு இந்திராக்கு லீவா தான் இருக்கும். ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. அம்மா எப்படி இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நான் நல்லா இருக்கேன்டா, அம்மாவும் நல்லா இருக்கா. எப்படிடா போகுது? அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செட் ஆயிட்டாங்களா? அதெல்லாம் எல்லாரும் செட் ஆயிட்டாங்கப்பா. சரி, நல்லா படிக்கணும்டா. நல்லா படிச்சு என் பொண்ணு பெரிய கலெக்டரா வரணும். என்ன? ஏங்க, எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு போனை கொடுங்க. இந்த ஒரு நிமிஷம். இந்திரா, சாப்பிட்டியாமா? நான் சாப்பிட்டேம்மா. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நாங்க இப்பதான் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமா, சாப்பாடுலாம் அங்க வாய்க்கு ருசியா நல்லா இருக்கா? அதெல்லாம் ருசியா வாய்க்கு வகை வகையா சமைச்சு போடுறாங்கம்மா. சரிம்மா, பாத்து பத்திரமா இரு. இதோ இரு, அப்பா கிட்ட குடுக்கறேன். இரு, இந்தாங்க. இந்திரா, இங்க பாருமா, படிப்புல மட்டும் கண்ணும் கருத்துமா இருந்து நல்லா படி, சரியா? மறுபடியும் நாங்க சென்னை வரும்போது உன்னை பாக்குறோம், சரியா? ஓகேப்பா. யாரு? அப்பா, கௌதம் வந்திருக்கான், உன்கிட்ட பேசணுமா? நீ போ. சரிப்பா, நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன். சரிடா சரிடா சரிடா. டேய், நல்லா படிடா. போற வர இடத்துல பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ஜாக்கிரதடா.
ஜாக்கிரதை. சரிப்பா. என்னவா அவனுக்கு என்கிட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு? தெரியல, உன்னை கூட்டிட்டு வர சொன்னான். ம். இவனும் ஒருவேளை நம்மள மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு வரானோ? வரும் ஒரு நிமிஷம், நான் வெளியே வந்து பேசுறேன். சரியா? இப்ப கேக்குதா? ஹலோ ஹலோ. வரு வரு, இப்ப கேக்குதா? சொல்லுங்க கௌதம், கேக்குது. இல்ல வரு, எங்க இருக்க? நான் வீட்ல இருக்கேன் கௌதம். இல்ல, நான் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே பப்புக்கு வந்தேன். கௌதம் என்ன சொன்ன? பப்பா? நீ ட்ரிங்க் பண்ணுவியா கௌதம்? இல்ல 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 இல்ல, நான் டீ டோட்டலர் தான். சும்மா ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஜாலியா. ஓகே ஓகே ஓகே, பயந்துட்டேன் கௌதம். சொல்லுங்க கௌதம், எதுக்கு கால் பண்ணீங்க? இங்க ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், அதான் கால் பண்ணேன். அவ்வளையா? என்ன மாதிரியா? நான் வீட்ல இருக்கேன் கௌதம். எனக்கு பப்புக்கு போற பழக்கம்லாம் கிடையாது கௌதம். இல்ல, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இப்ப கூட வீட்டுக்கு வாங்கல. இல்ல 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 இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். நான் வேணா வீடியோ கால்ல வரவா? ஐயோ வரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இது பாரு, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். பாய் வரு. பாய் கௌதம். அந்த பொண்ணு உங்க ரிலேஷன் எனக்கு தெரியாது கௌதம். அவ என் ஃப்ரெண்டோட ரூம்மேட்டா இருக்கா போல. நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன். அந்த பொண்ணு கேட்டா, என்கிட்ட வந்து ரெஸ்டாரண்ட்ல கௌதம் கூட நீ தானே இருந்தன்னு கேட்டா. நானும் கேக்குறாளேன்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஆமான்னு சொன்னேன். உடனே அவ என் கைய புடிச்சு இழுத்து, உனக்கு அவனை கல்யாணம் பண்ணணுமா, உனக்கு கௌதம் கேக்குதான்னு சொல்லி உடனே அவ என் கைய புடிச்சு முறுக்கி உடைச்சிட்டான். கைய உடைச்சிட்டு கடைசியா என்ன பார்த்து, இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம், ஒழுங்கு மரியாதையா போயிடுன்னு சொல்லி மிரட்டுறான். இல்லன்னா உன்னை அடிச்சே கொன்றுவன் மிரட்டுறா கௌதம். இது பத்தாதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கௌதம். அவ எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு என்ன மிரட்டுறா? ஒருவேளை உங்க எக்ஸா அவ? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் அண்ணியோட சிஸ்டர் அவ. அப்படியா? அவளுக்கு உங்க மேல ஒரு கிரஷ் இருக்கு போல இருக்கு. அதனாலதான் என்ன இப்படி த்ரெட்டன் பண்றா. எனக்கு பயமா இருக்கு கௌதம். அவ நம்ம கல்யாணத்தை நிறுத்த என்ன வேணாலும் பண்ணுவா போல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு கௌதம். அவளை பத்தி நீ ஏன் பயப்படுற? என்ன பெரிய ரவுடியா? வரலட்சுமி கைய உடைச்சு வச்சிருக்க. உன்னை கேட்க யாரும் இல்லைன்னு திமிரா? நான் முறைக்கிற, நீ முறைச்சா அவ பயந்துருவாளா? இந்த பாரு இந்திரா, எனக்கும் உனக்கு தான் சரியா வராது முடிவு பண்ணியாச்சுல. அப்புறம் நான் யார கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன? எதுக்கு தேவலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அவளை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அவ எப்படி இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்டேன்னு வச்சுக்கோ. என்ன ஏதுன்னு கேட்க வந்து அவளை போய் கையை உடைச்சு வச்சிருக்க. எனக்கு ஒரு கோபத்துக்கு. இங்க பாரு கௌதம், அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம இங்க வந்து கத்திட்டு இருக்காத. நான் ஒன்னும் அந்த பொண்ணை எதுவும் பண்ணல. அவதான் என்னோட கைய வந்து.
உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ யாரு, எப்படிப்பட்டவன். வீட்டுல இருக்கவங்கள விட்டு வைக்க மாட்டேன். மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தப்படலாம் பேசுவேன். இவ்வளவு விட்டுருவியா? எனக்கு நல்லாவே தெரியும். சத்தியமா நீ தான் அவ கையை உடைச்சிருப்பேன்னு. உனக்கு அவ்வளவு திமிரு. நீலாம் அடங்கவே மாட்டல்ல. என்னாச்சு பார்வதி? உள்ள வந்ததும் வராததுமா ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? இந்திராங்கிறது யாரு? காவியாவோட தங்கச்சி தான். சொல்லுங்க சமதி, என்னாச்சு? அந்த பொண்ணுக்கும் கௌதமுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ண போற மாதிரி பேசிருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லவே இல்ல பார்வதி. இல்லையே, அப்படி எதுவும் நாங்க நினைச்சு கூட பாக்கல. ஏன் அவ எதுவும் உங்ககிட்ட அப்படி சொன்னாலா? என்கிட்ட சொல்லல, ஆனா என் பொண்ணு கிட்ட சொல்லிருக்கா. ஐயோ, இந்திரா அதுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு வரான். சொன்னது மட்டும் இல்லாம என் பொண்ணு கையும் உடைச்சிருக்கா. உனக்கு கௌதம் வேணுமான்னு கேட்டிருக்கா. என்ன இதெல்லாம்? இதுக்கு பதில் சொல்லு. என்ன சொன்னீங்க? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? அவ கௌதம கல்யாணம் பண்ண போறியான்னு சொல்லி மிரட்டி என் பொண்ணு கைய உடைச்சிருக்கா. இங்க பாரு, எக்ஸ்ரே ரிப்போர்ட். எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவளுக்கு. உனக்கே தெரியும் ஜெயா என்ன பத்தி. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, வரும் மட்டும்தான். அவனா எனக்கு உயிர். அவ மேல கை வச்சவள 5 நிமிஷத்துல இல்லாம பண்ணிடுற. பாக்குறியா? ஆனா உன் முகத்துக்காக பேசாம இருக்க. இப்ப இதுக்கு பதில் சொல்லு. காவியா, உன் தங்கச்சி அடங்க மாட்டாளா? எனக்கு எதுவும் தெரியாத அத்தை. அவளுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லு. உடனே அவ இங்க வரணும். பொண்ணா அது பிசாசு. இப்படி எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணும். ஏய், அக்கா சொல்லிட்டாங்கல்ல, அவளுக்கு போன் போட்டு வர சொல்லு. வெறும் மன்னிப்பு மட்டும் போதுமா? என் பொண்ணுக்கு வலிக்கிற வலி உனக்கு கொஞ்சமாச்சு தெரிய வேணாம்? வரு, அவளை கன்னத்துல ஓங்கி ஒரு அரை அரை. ஜெயா, என்ன ஜெயா இதெல்லாம்? இது வீடா இல்ல ஜெயிலா? யார போய் யாருமா அடிக்கிறது? ஆண்டி, இதுல ரொம்ப டூ மச் ஆண்டி. ஒரு அடி அடிக்க சொன்னதுக்கே இப்படி துடிக்கிறீங்களே. என் பொண்ணு வலியில எப்படி கஷ்டப்பட்டிருப்பா. அந்த வலியில பாதியாவது இவளுக்கு தெரிய வேணாம்? ஏன் சம்பந்தி, அதுக்குன்னு பதிலுக்கு பதிலா விட்டா அவ கையவே உடைக்க சொல்லுவீங்க போல இருக்க. நியாயமா அததான் செஞ்சிருக்கணும். போனா போதுன்னு அடிக்க மட்டும்தான் சொன்னேன். வரு, இத பாருங்க,
இதெல்லாம் எங்க வீட்டை நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அப்ப நான் வெளியில வச்சு இவளை எப்படி பார்க்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன். ஆனா ஜெயா, நீங்க யாரும் இதுல தலையிடக்கூடாது. நீங்க வெளிய வச்சு பார்க்கணும்னு சொன்னதுனால பயந்துகிட்டு எல்லாம் நான் இதை சொல்லல. இவ்ளோ வன்மமும் ஆத்திரமும் உங்களுக்குள்ள இருக்கு. அதை நான் அடிக்கிறதுனால குறையும்னா அடிச்சுக்கோங்க, பரவாயில்ல. காவியா, அத்தை, என் தங்கச்சி தேவையில்லாம யாரையும் அடிக்க கை ஓங்க மாட்டா. வரும் என்ன பண்ணான்னு கேட்டு விசாரிச்சான். தேவையில்லாம உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் தான் நான் இவளை போய் மன்னிப்பு கேட்க சொன்னேன். ஆஹா, என்னடா கரெக்டா பேசுறா இவளோட அக்காக்காரு. ஒரு வேலை சொல்லிடுவாளோ? அதுக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் என் தங்கச்சி அடிக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என்ன குனிய குனிய கொட்டிட்டே இருப்பீங்களா? என் தங்கச்சியை அடிச்சிருவியா நீ? அடி பாப்போம், அடி. நீ தைரியமான ஆளா இருந்தா ஏன் முன்னாடி நின்னு அடி, நான் பாக்குறேன். ஏ காவியா, என்ன பேசுற நீ? யார் கூட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தெரியுது அத்தை. நான் இந்த வீட்டு மருமக. என்ன அடிக்க, குத்தம் சொல்ல, திட்ட உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா நீங்க நினைச்சதெல்லாம் செய்ய என் தங்கச்சி விஷயத்துல நான் அனுமதிக்க மாட்டேன். யார் இவங்க? இங்க வந்து ஏன் தங்கச்சி அடிப்பேன்னு சொல்றாங்க? வெளியே வச்சு பார்த்துப்பேன்னு மிரட்டுறாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் கை இருக்கா? என் கை என்ன சும்மாவா இருக்கும்? செம்ம செம்ம. இந்திரா, நீ மன்னிப்பு கேட்டல்ல, போ, போயிட்டே இரு. தப்பு செஞ்சது அவதான் கதிர். ஆனா அவளை அடிக்க கூடாதுன்னு எல்லாரும் முன்னாடியும் அம்மாவை கத்தி எதிர்த்து பேசி அசிங்கப்படுத்திருக்கா. இது வரைக்கும் அவ தங்கச்சி தான் அம்மாவை எதிர்த்து பேசி அசிங்கப்படுத்திருக்கா. இப்ப காவியாவும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. இங்க பாரு கதிர், காவியாவை ஆரம்பத்திலேயே அடக்கி வை, இல்லனா உன்னையே எதிர்த்து பேசி அசிங்கப்படுத்துவா. வாயே திறக்காத மாதிரி வீட்டுக்குள்ள வந்தா இப்ப பாரு எப்படி எகுறான்னு. இவள ஆரம்பத்துல துளிர் விடும் போதே கிள்ளி எரியணும், இல்ல வளர்ந்து பெரிய விஷம் ஆயிடுவா.
நான் தான் சொன்னேன்லடி, அவங்க அம்மா அக்காவை இப்படி எல்லாம் பழி வாங்குவாங்கன்னு. அதான் கதிர் மாமாவை ஏத்தி விட்டு அக்காவை அடிக்க வச்சிருக்காங்க. ஏய், முதல்ல அழாதேந்திரா, அழுகை நிறுத்து. சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அழாத. நான் ஒண்ணு சொல்லவா? கொஞ்ச நாளைக்கு அக்காவோட ஃபேமிலி விஷயத்துல தலையிடாம அப்படியே இரு, எல்லாம் சரியாயிடும். நானும் அதான் முடிவு பண்ணிருக்கேன். எதுக்கு அவளுக்கு போன் போட்டு அவன் நிம்மதியும் கெடுக்கணும்? ஏங்க, பால் எடுத்துக்கோங்க. நான் உங்க அம்மாவை எல்லாரும் முன்னாடியும் எதிர்த்து பேசினது தப்புதாங்க. இனிமே அப்படி செய்ய மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. இனி நான் சத்தியமா அத்தையை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். சரி சரி, இனிமையாவது எங்க அம்மாட்ட பார்த்து ஆமா, அந்த பால் கிச்சன்ல யார் ரெடி பண்ணது? ஊர்ல இருந்து வந்தாங்களே எங்க அத்தை, அவங்கதான் பொங்கல் பால்னு சொல்லி கொடுத்தாங்க. தலை பொங்கல் அன்னைக்கு புது பொண்ணும் புது மாப்பிளையும் குடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. மாமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? காலையிலேயே ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களே மாமா. ஏன் காலையில டென்ஷனா இருக்க கூடாதா? எப்ப டென்ஷன் ஆகணும்னு உங்க அக்கா டைம் டேபிள் போட்டு வச்சிருக்காளா என்ன? இல்ல, நான் அப்படி சொல்லல. காலையிலேயே மூட் அவுட்ல இருக்கீங்க. அக்காவை நீங்க அடிச்சதா வேற கேள்விப்பட்டேன். அதான் என்ன பிரச்சனைன்னு உங்களை பார்த்ததுமே கேட்டுட்டேன். எனக்கு எதுவுமே சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. என் அக்கா ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. அவ அடிக்கிற அளவுக்கு எல்லாம் எந்த தப்பும் பண்ண மாட்டா. அவளை ப்ளீஸ் அடிக்கலாம் செய்யாதீங்க. போன ஜெனரேஷன்ல தான் பொண்ணுங்களை கை நீட்டி அடிக்கிற ஆளுங்க எல்லாம் இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீங்களுமா? இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அது எனக்கும் காவியாக்கும் நடுவுல இருக்க பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. அதனாலதான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு மட்டும் இருக்கேன்.
நியாயமா பார்த்தா அந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான் மாமா, என் அக்கா இல்ல. இனிமே என்னால உங்க வீட்ல எந்த பிரச்சனையுமே வராது. நீங்களும் அக்காவும் நிம்மதியா மாமா. அத்தை, என்ன மருமவளே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. என்ன சொல்றான் என் மவன்? இருக்காரு அத்தை. என்ன புள்ள சொரத்தி எல்லாம் சொல்ற? நல்லா இருக்காரு அத்தை. நல்லா இருக்கணும். உன்னை விட்டு இப்ப பிரியவே மாட்டானே மாப்பிள்ள பிள்ளை. உன் முந்தானே பிடிச்சே தெரிஞ்சிட்டு இருப்பானே. ஆமா அத்தை. என்ன பிள்ளை நீனு? இது எப்படியாவது உங்களுக்கு தெரியும்னு நீ கேட்கணும்ல. ஏன்னா உன் பின்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி அவனை சுத்தி சுத்தி வர வச்சதே நான் தானே. அதெல்லாம் ஒண்ணுமில்ல பிள்ளை. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா மட்டும் போதுமா என்ன? அத நம்ம ஊதி ஊதி பத்த வைக்கணும்ல. அதான் வரலக்கட்ட உன் ஆத்தாளுக்கு அந்த கழுதைக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது. அதான் உன் அத்தை நான் இருக்கல்ல, நீங்க குடிக்கிற பால்ல நம்ம ஒரு நாட்டு மருந்து அப்படியே கலந்து பத்த வச்சுட்டனே. அன்னைக்கு நீங்க குடிச்சீங்களே பொங்க பால், அந்த பால்ல பல பவர் கலந்துருக்கு. அன்னைக்கே என் மாமா உன்னை தூங்க விட்டுருக்க மாட்டானே. நல்லா பத்திக்கிட்டு எரியுதா? சூடோட சூடா சீக்கிரமா ஒரு பிள்ளைய பத்துடு. அப்புறமா பாரு இந்த பிசினஸ் கிஸ்னஸ் எல்லாத்தையும் தூக்கி அப்பால போட்டுட்டு அங்க நீயே கதின்னு கிடப்பான். என் மருமவளே, என்ன இது? எதுக்கு பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து நிக்கிற? ஏய், அக்கா கேக்குறாங்க, காதுல விழல, பதில் சொல்லுடி. ராகினி, இப்ப எதுக்காக கத்திட்டு இருக்கிற நீ? அம்மாடி, என்னமாச்சு?
ஒண்ணும் இல்ல மாமா, எனக்கு எங்க ஊருக்கு போகணும் போல இருக்கு. ஏமா எதுவும் பிரச்சனையா? கதிர் மறுபடியும் உன்னை எதுவும் திட்டினானா, அடிச்சானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எனக்கு என் அம்மா அப்பா கூட போய் 2 நாள் இருந்துட்டு வரணும் போல இருக்கு. எங்க ஊரை போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு அத்தை போய் கேட்டா அவங்க அனுப்ப போறாங்க. அதுக்குள்ள நீ பாட்டுக்கு பெட்டியோட வந்து நிக்கிற? நல்லா கேளு, அப்பவாச்சும் உரைக்குதான்னு பாப்போம். இவளும் இந்த வீட்டு மருமகதான். இந்த வீட்டுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் முறைன்னு ஒண்ணு இருக்கு, தெரியும்ல? அத்தை, சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம. ஏய், நீ வாய மூடு. உன்னை யாராவது இப்ப வக்காலத்துக்கு கூப்பிட்டாங்களா? ஒரு பேச்சு கூட வேணான்னு தடுக்க மாட்டேங்கிற. நீ அவங்கள அன்பா சந்தோஷமா பாத்திருந்தா அவங்க என்ன அவங்க அம்மா வீட்டுக்கு போற நிக்க போறாங்க? நீதான் எப்ப பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்னு இருக்கியே. டேய், நாங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லங்கறத பாத்தியா நீ? போ, வீட்ல இருக்கிற பெரியவங்களே சும்மா இருக்காங்க. இவர் வந்துட்டாரு ஏதோ பெருசா பேச. போடா போ. நீ ரொம்ப தப்பு பண்ற கதிர். இதெல்லாம் சுத்தமா நல்லதுக்கல. டேய், சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத. போன மந்த் மேரேஜ்னு கம்பெனி பக்கம் எட்டி கூட பார்க்கல. இப்போ 2 வீக்ஸா தான் கம்பெனிக்கு போய் பிசினஸ் பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கேன். டேய், எனக்கு நம்ம பிசினஸ் தான் முக்கியம். அதை புரிஞ்சுக்காம இருந்தனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு கதிர், நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இப்ப கூட அண்ணி வீட்டுக்கு நீ நினைச்சா போயிருக்கலாம். பிசினஸ் இருக்குன்னு போய் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. இதெல்லாம் சரியே இல்ல கதிர். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்புறம் உன் இஷ்டம், நீ பாத்துக்கோ. போடா. அவளே எப்ப தொலைவான்னு நான் பாத்துட்டு இருந்தேன். அவளே புரிஞ்சுக்கிட்டு போறா. வந்துட்டான் பெருசா அட்வைஸ் பண்ண. ஏதோ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போனதா சொல்றாங்க. அன்னைக்கு வேற எங்க முன்னாடியே ஏத்து பேசினா. அதான் தங்கச்சிக்காக சண்டை போட்டு போயிட்டாலா என்ன? என்ன? சும்மா இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 1000 தான் இருந்தாலும் அவளோட வீடு அவ பிறந்த வீடு இல்லையா? திடீர்னு வந்து இங்க இருக்க ஒரு மாதிரி இருந்திருக்கு. அதான் வீட்டை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரம் மட்டும் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்புறம் மாமா தான் போயிட்டு வான்னு சொன்னாரு. என்ன மாமா? ஆமா சம்பந்தி. இதுதான் உண்மையான ரீசன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு நிச்சயம் கல்யாணம்னு வர்றப்ப பொண்ணு எடுத்த வீட்டுல பிரச்சனை, சம்மந்தி வீட்டு ஆளுங்க இல்லனா நல்லா இருக்காதுல்ல. அதுக்காக தான் கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல என்ன இருக்கு சம்பந்திமா? மனசுல ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு அந்த விஷயம் சம்பந்தப்பட்டவங்கிட்டே நம்ம கேட்டு விசாரிச்சுக்கிட்டா நல்லது தானே?